ஆளுநர் கூட்டிய மாநாட்டை பெரும்பாலான துணைவேந்தர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன பகிர்ந்துக்கலாம்? நிச்சயமாக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய கடுமையான ஒரு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கவர்னர் நடத்தக்கூடிய 2 நாட்கள் மாநாடு அப்படிங்கிறது இன்றைக்கி உதகையில் தொடங்கி இருக்கிறது. இன்றும் நாளையும் 2 நாட்களுக்கு உதகை கவர்னர் மாளிகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதனை தொடங்கி வைப்பதற்காக குடியரசு துணைத் தலைவரும் இன்று வருகை தர இருக்கிறார். நண்பகல் 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதே போன்று ஆளுநரை கண்டித்தும் உதகையில் பல்வேறு அமைப்பினர் போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழல் என்பது இந்த உதகையில் நிலவி வருகிறது. குறிப்பாக பல்வேறு அமைப்பினர் திரண்டு வந்து அவருக்கு கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்த ஆயத்தமாகி வரக்கூடிய சூழலில் ஆங்காங்கே போலீசாரும் ஏராளமான அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த காபி ஹவுஸ் என்ற பகுதியிலும் கூட ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கும் திராவிட தமிழர் கட்சி என்ற அமைப்பினரும் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக இந்த பகுதியில் வந்து திரண்டு இருக்கிறார்கள். இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஆளுநர்கள் இந்த மாநாட்டை புறக்கணித்திருப்பதாகவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் அதே போன்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராகவும் ஆளுநர் நடத்தக்கூடிய இந்த மாநாடு என்பது ஒரு பல மத்தியில் கல்வியாளர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் அமைப்பினர்களுடைய மத்தியில் கடுமையான கண்டனங்களுக்கு விமர்சனத்திற்கும் ஆளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர்களும் இந்த நிகழ்ச்சிகளை புறக்கணித்திருக்கக்கூடிய சூழலில் கடுமையான ஒரு எதிர்ப்பு மற்றும் போராட்டங்களை நடத்தக்கூடிய காட்சிகளை நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதன் காரணமாக போலீசாரும் கூட அதிக அளவில் இந்த பகுதியில் வந்து குவிச்சிருக்காங்க. தற்பொழுது இந்த காஃபி ஹவுஸ் பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக இந்த திராவிட தமிழர் கட்சி அப்படிங்கிற அமைப்பினர் வந்து இந்த பகுதியில் வந்து திரண்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அமைப்பினுடைய நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். இந்த போராட்டத்தின் மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது என்ன? வணக்கங்க. இன்றைக்கி திராவிட தமிழர் கட்சி சார்பாக தமிழக கவர்னரை கண்டித்து இந்த முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்புகின்ற அனைத்து மசோதாக்களையும் ஒப்புதல் தராமல் ஆளுநர் ரவி அவருடைய ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த போக்கை தொடர்ந்து கடைபிடிக்கிறார். தொடர்ந்து தமிழ் மக்கள் மீதான விரோதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார். குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் திராவிடம் ஆரிய போராட்டம் என்பது தொடர்ந்து பல்லாண்டு காலமாக இந்த மண் நீடித்து வருகிறது. இந்த தந்தை பெரியார் பிறந்த இந்த மண்ணில் ஒரு பக்குவப்பட்ட மக்களாக தமிழகம் என்று வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது மத்திய அரசே அதுக்கு சான்றிதழ் தந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் மசோதாக்களை தமிழக அரசு அனுப்புகின்ற வகையில் தொடர்ந்து அதை புறக்கணித்து வருகின்ற ஆர்.என். ரவி அவர்கள் இன்றைக்கி தமிழக அரசின் சார்பாக உச்சநீதிமன்றம் 142 இந்திய அரசியல் சட்ட பிரிவின்படி அதுக்கு ஒப்புதல் உச்சநீதிமன்றமே கொடுத்திருக்கிறது. அது அரசியல் சட்டத்திலே இவ்வாறு மசோதாக்களை ஒரு கவர்னர் நிறுத்தி வைக்கக்கூடாது. குடியரசுத் தலைவருமே அதுக்கு ஒரு கால வரம்பு நிர்ணயித்து இன்றைக்கி அருமையான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு எதிராக இன்றைக்கி வந்து ஆர்.என். ரவி அவர்கள் இங்கே வந்து துணைவேந்தர் மாநாட்டை கூட்டியிருக்கிறார். துணைவேந்தர்கள் நியமிப்பதற்கு தமிழக அரசு முதல்வர்கள் தான் அதற்கான அத்தாரிட்டி என்று சொல்லியும் கூட இன்றைக்கி அந்த தமிழக அரசை மதிக்கவில்லை, இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.